முப்பந்தல் இசக்கி அம்மன் வள்ளியூர் டு நாகர்கோவில் செல்லும் பாதை. தான் வலிமையானவனா, இறைவனுக்கு பயந்தவனா, எந்த தெய்வத்துக்கும் கட்டுப்படாத ஒரு தெய்வம். வேண்டுதல் செய்தால் உடனே நிறைவேற்றும். பாவம் பலிகளை பற்றி கவலைப்படாது. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, உங்களுக்கு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுகின்றேன். இந்த முப்பந்தல் இசக்கி அம்மன் என்பது ஒரு அருமையான தெய்வம். நான் நாகர்கோவில் போகும்போதும் சரி, கன்னியாகுமரி போகும்போதும் சரி, பஸ்ஸில் அங்கே ஸ்லோ பண்ணுவாங்க. முப்பந்தல் இசைக்கிக்கு காசு போடுங்கன்னா எல்லோரும் காசு போட்டு அந்த தட்டில் இருக்க தொட்டு விபூதியை கும்பிட்டு பூசம் தண்டி அங்கே வண்டி நிற்கும். இது நான் சொல்ல ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த கோயிலை விட்டுட்டு வண்டி வேறு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அப்போ அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் 2 விஷயத்தில் இந்த இசக்கி அம்மனை பார்த்து நான் ரொம்ப பயப்படுவேன். ஒன்று, மதுரையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் சாம்ராஜ்யமே அந்த குரூப் நடத்திக்கிட்டு இருக்கு. அவரே என்னை 2000 பார்க்க வர்றார். வந்து என்கிட்ட கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அவர் வேஷ்டியும் துண்டும் தான் போட்டிருக்காரு. நான் நினைக்கிறேன், பாவம் ஒரு சுவாதியான மனுஷன் ஒரு அம்பாசிடர் காரில் வந்திருக்காருலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் யாருக்கு வாய் பேச முடியாது கேட்கும்போது, இந்த மாதிரி அவனுக்கு தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பொண்ணு அமையலன்னு சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன், பல ரெஸ்டாரண்ட்டு பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஐயா, உங்கள் வீட்டில் 5-6 பிள்ளைகள் பிறந்திருக்கீங்க. 6 பேர் செத்து போயிட்டு 7ஆவதாக நீங்கள் மட்டும் பிறந்து இந்த இசக்கி அம்மனுக்கு உங்களை காணிக்கையாக கொடுத்து வாங்கினாங்களான்னு கேட்டேன். அவர் மெய் மறந்து போனார். இது எப்படிப்பா சொல்கிற? எங்கள் ஊர் அதுக்கு பக்கத்தில் தான்ப்பா, நான் அங்கே தான்ப்பா பிறந்தேன். 5-6 பேர் என் கூட போனவங்க செத்து போன பிறகு எங்கள் அம்மா எனக்கு இந்த கோயிலில் வச்சு தான் என்னை பெற்று வளர்த்து வாலிபமாக்கி விட்டாங்க, நான் இப்போ மதுரைக்கு வந்துட்டேன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவர் ஒரு 1 லட்சம் ஓட்டம் முருகா முருகா முருகான்னு சொல்லியிருப்பார். அவ்வளோ ஒரு தெய்வ பக்தி. எனக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த முப்பந்தல் இசைக்கிக்கு போய் ஒரு பொட்டு தாலி வாங்கி போட்டுவாங்க யான்னு. சந்தோஷமாக போயிடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வெளியே எடுக்க போகிறார். நாங்கள் இங்கே ஒரு சின்ன கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கோம், காளிக்கு இதுக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் வாங்க, நான் உதவி செய்கிறேன்னார். நம்ம நேரத்தை பாருங்கள், அவர் வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே டயர் வெடிச்சு போச்சு. அவர் இது சுபசகனமா அசுபசகனமான்னு கேட்குறக்காண்டி அவர் உள்ளே வந்துட்டார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஐயா அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு காரை டயர்லாம் மாற்றிட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஒரு 4 நாள் கழித்து ஒரு சுப நேரத்தில் போய் ஒரு சின்ன பொட்டுத்தாலியை வாங்கி அந்த முப்பந்தல் இசைக்கு கோயிலில் அர்ச்சனை பண்ணி உண்டியில் சேர்த்து வந்தார். பாருங்கள், ஒரு அதிசயம். அந்த பையனுக்கு பேச முடியாத பையனுக்கு அழகான ஒரு பொம்பளை, நல்ல பிள்ளை, நல்ல படித்த பிள்ளை கிடச்சி அவருக்கு விவாகம் நடக்குது. எங்கள் அண்ணன் கெங்கைச்சாமி ஜோதிடர் கரிமேடு அவரும் நானும் போகிறோம். அவர் 20 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டார், 5 கேள்வி தான் கேட்கணும். 6ஆவது கேள்வியோட ஜாதகத்துக்கு வெளியே விட்ருவார். ஆனால் சொன்னது நடக்கும். அவர் சொல்லுவார், தம்பி ரொம்ப கேள்வி கேட்குறோன்னு வேண்டாம், ரொம்ப துட்டு கொடுக்குறோன்னு வேண்டாம், டெய்லி 100 ஜாதகம் கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப தெளிவான மனிதன். நான் போனால் என்ன சொன்னால், என்னை கை மாற்றி விட்டு நீ கொஞ்சம் நேரம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதெல்லாம் ஒரு மனப்பூர்வமாக ஒரு ஆள் சீட்டில் உட்கார வச்சு சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த அவருக்கு காரியம் நடந்தோடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ இன்னொரு நண்பர் மதுரையிலேருந்து வர்றார். ஐயா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது என் குலகுரு கோபாலநாசாமி வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு போகிறேன். போய், ஐயா இவர் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மனிதர், இவர் பெரிய பண சிரமத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருக்காருன்னு சொல்ல. அப்போ அவர் சொல்கிறார், அடே முப்பந்தல் இசைக்கிக்கு போய் ஏதாவது வேண்டுதல் வைக்க சொல்லுன்னு சொல்கிறார். அவருக்கு 2 பொட்ட பிள்ளைய. வேண்டுதல் வையின்னு சொல்லி சொன்னோன்னே, சரியாக வேண்டுதல் வச்சுக்கோங்க. நானும் அவரும் திருப்பி காரில் வரும்போது அங்கே நிப்பாட்டி சாமி கும்பிடுவோம். அப்போது அவர் சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஏதாவது செஞ்சிடுறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்கிறார். அந்த வார்த்தைகள் சொல்லும்போது என் ஆசான்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
உண்மையிலே இது இசைக்கம்மன் கிடையாதுப்பா. அந்த காலத்தில் ஒரு ராஜா உஜ்ஜயினியிலேருந்து காளியை கூப்பிட்டு வரும்போது அந்த காளி இங்கே வந்து உட்காந்துக்கிடுச்சு. இவங்க இசைக்கின்னு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா இவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம்னு எங்கள் ஆசான்னு சொல்லியிருக்காரு. நானும் பல உணர்வுகள் செஞ்சுருக்கேன். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துரும்ட்டேன். அவர் வந்துட்டார். கல்யாணமும் நடந்துச்சு. அவங்க எந்த விதமான ஒரு இதுவும் போய் அந்த சாமிக்கு செய்யலை. அந்த தாலியும் போடலை, ஒன்றும் போடலை. அதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்தோம். இன்றைக்கி அந்த குடும்பங்கள் அந்த பிள்ளைகள்லாம் எப்படியோ நடந்து பல விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. அப்போ ஒரு இறைவனுக்கு வேண்டுதல் பண்ணால் கூட அதை நம்ம நிறைவேற்றணுங்கிறது ஒரு எண்ணம். ரெண்டாவது, இந்த முப்பந்தல் இசைக்கினுடைய ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தெய்வம். யார் போய் அதில் என்ன வர வேண்டுனாலும் நிச்சயமாக அது நடத்தி கொடுத்துரும். அது வாசலில் பாருங்க ஒரு சொல்லமான சாமி இருக்கும். அந்த சொல்லமான சாமி மாதிரி அவர் ஆக்ரோஷம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அவ்வளோ ஆக்ரோஷமான சூழ்நிலை. அந்த கோயிலுக்குள்ளே பின்னாடி யாரோ உதவி செஞ்சு இப்போ கட்டியிருக்காங்க. அவ்வளோ அருமையான மண்டபம், அவ்வளோ அருமையான பூக்கூடு, அவ்வளோ அருமையாக நடக்குது. இது ஏற்காண்டி சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்து நம்ம உடன் பிறந்தவர்கள் நிறையா பேர் இறந்து போய் இல்லை அந்த தோஷமே கழியாமல் இருந்து வீட்டில் விவாகமாகாமல் இருந்தாலும் சரி, இந்த இசைக்கம்மன் செய்வினை பில்லி சூனியம் மைமாந்திரியம் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த இசைக்கம்மனுக்கு போய் ஒரு பொட்டு தாலி தங்கத்தாலி வாங்கி கோர்த்து அதுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணி அதில் வந்து என்னை கேட்டால் கேரளாவில் தெற்றிப்பூன்னு சொல்லுவாங்க. அதை உள்ள பிச்சுட்டு உறிஞ்சி பார்த்திங்கன்னா உள்ளேருந்து தேன் வரும். அதில் தான் அந்த காலத்தில் படிக்கு 11 படி போடுவோன்னு சொல்லுவாங்க. ஒரு படி என்பது 11 படி பூ அளந்து தான் அந்த அம்பாளுக்கு அபிஷேகமே பண்ணுவாங்க. ஆராதனைகள் புஷ்பாஞ்சலி நடக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி கொண்டாந்து வீட்டில் வைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கோ தாலி பாக்கியம் இல்லாதவர்களுக்கோ கணவன் மனைவிகளுக்குள் பிரச்சனை வந்து பிரிவினையானவர்களோ இதுவரை தன் வாழ்நாளில் தன் சகோதர சகோதரிகள் இறப்பதையும் தன் குடும்பத்தார் இறப்பதையும் கண்ணால் பார்த்து நொந்தவர்கள் இந்த கோயிலில் போய் இந்த முப்பந்தல் இசைக்கியை கும்பிட்டு வந்தீங்கன்னா, அதுவும் கும்பிட வேண்டிய நாள் எது அடுத்த கேள்வி. அப்போ அவிட்டம் 3-4 பாதம், அங்கிட்டு சதயம் 4 பாதம், அங்கிட்டு பூரட்டாதி 3 பாதம். இவங்க போய் கும்பிட்டு அந்த பாதக்காரர்கள் கும்பிட்டாலும் சரி, இல்லை அந்த பாதத்தில் போய் எல்லோரும் கும்பிட்டாலும் சரி பலன் செய்யுது. இப்போ ஏன் இதை ரொம்ப கடுமையாக சொல்கிறேன்னா, சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் 1ஆம் பாவத்தில் நிற்கிறார். இந்த காலகட்டத்தில் போய் கும்பிட்டிங்கன்னா வீட்டில் அகோரமாக செத்தது, தீப்பிடிச்சி செத்தது, பேய் அலையுது, ஆவி அலையுதுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த இசைக்கம்மன் தீர்த்து வச்சுருவா. இந்த நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.